வெல்கம் டு கேஜிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், அதை ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் மார்க்கெட்டிங். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அதிகப்படியாக நியூஸ் பேப்பரில், ரேடியோ, டெலிவிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக இருந்தது. இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் தான் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு இன்னொரு பேரும் உண்டு. இன்டர்நெட் யூசர்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்க இந்த காரணத்தினால இந்த மார்க்கெட்டிங்கை ஆன்லைனில் பண்ணக்கூடிய சூழ்நிலை பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கை தான் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் நோன் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம இப்போது அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடிய அட்வான்டேஜ் டார்கெட்டட் ஆடியன்ஸ், அதாவது உங்களுடைய கஸ்டமர்ஸை ஏஜ், ஜெண்டர், இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு உங்களுடைய கஸ்டமர்ஸை கரெக்டாக டார்கெட் பண்ணலாம். அடுத்த அட்வான்டேஜ் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எவ்வளோ கேஷ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அடுத்த அட்வான்டேஜ் காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய செலவு இது கம்பேரிட்டிவாக கம்மி. எந்த நாளில் என்னுடைய மார்க்கெட்டிங் ஆட்ஸ் வரணும், எந்த டைமில் வரணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானித்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிக்கலாம். அடுத்து பிராண்டிங், நம்ம பிஸ்னஸை அடையாளப்படுத்துறது, ரீடார்கெட்டிங், கன்வர்ஷன் ட்ராக்கிங், இந்த மாதிரி ஏராளமான அட்வான்டேஜஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்டெப்த் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் வர காத்திருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.